கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். இப்பெல்லாம் தெரியும், இந்த செந்தில் பாலாஜி தொடர்ந்து இந்த ஆட்சியில பழிவாங்கப்படுறாருன்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், குதிரை பேர வழக்கெல்லாம் ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடப்பட்டது. அதுல இருந்து அவங்க முன்ஜாமீன் பெற்றாங்க. தற்போது டாஸ்மாக் விவகாரம், முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு முறைகளில் ஈடுபட்டாருன்னு ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டு கைது நடவடிக்கை விரைந்த கூடிய சூழல்ல உச்சநீதிமன்றம் சென்ற அந்த வழக்கு தலைமை நீதிபதி அவர் முன்னிலை அந்த வழக்கை செந்தில் பாலாஜி கைது செய்யக்கூடாது, முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் தற்போது பேசுபொருள் ஏற்படுத்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? நேற்றைக்கு பேட்டியிலே நான் தெளிவாக சொன்னேன். செந்தில் பாலாஜியை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் ஒன்றிய அரசு கடந்த காலத்திலே அமலாக்கத்துறையை வைத்து வேட்டையாடியது என்று சொன்னேன். இன்றைக்கு ஒன்றிய அரசு அந்த வழக்கு நிலுவையில் வைத்திருக்கும் போது தாவேக அரசு பழிவாங்கும் நோக்கத்தோடு செந்தில் பாலாஜியை துரத்தி விரட்டி அவர் மேல வழக்குகளை பாய்கின்றது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், நடுநிலையாளர்கள், நாட்டு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பழிவாங்கும் நோக்கம் தாவேக அரசு செய்யறது தெரியுது. நீங்க கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இல்லை என்று சொல்லிதான் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று வந்தீர்கள். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நீங்களும் பழிவாங்குற நோக்கத்தோடு இருக்கீங்க. நீங்க பழிவாங்குறவங்க உண்மையா இருந்தா பரவாயில்ல. நீங்க ஊழல் பெறுவர்களை கட்சியில வச்சிருக்கீங்க, ஊழல் முன்னாள் அமைச்சர்களை கட்சியில சேர்க்கிறீங்க. அப்புறம் விஜய பாஸ்கரை கட்சியில சேர்த்துட்டு செந்தில் பாலாஜி விரட்டி ஊழல் பண்ணான்றது என்ன அடிப்படை, என்ன முகாந்திரம் இருக்கு? நான் என்ன சொல்றேன், ஊழல் பண்ணவங்களை நீங்க தண்டிங்க, வழக்கு போடுங்க. உண்மையான முறையில் நீங்க தேர்தல் பரப்புரையில் விஜய் சொன்னது மாதிரி நாங்கள் லஞ்சம் லாவணியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், தமிழ்நாட்டில் திமுக அதிமுக லஞ்சம் லாவணிய கட்சி, ரெண்டுக்கும் மாற்றாக நான் வருவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன நடக்குது நாட்டில்? எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு, எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை, யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழல். இந்த நிலையில நீங்களே ஒரு நிலை இல்லாமல் இருக்கீங்க. இந்த 3 மாசம் ஆட்சி நடத்துறதுக்கு 20,000 கோடி கடை வாங்கியிருக்கீங்க. நான் கடை வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே 20,000 கோடி கடை வாங்கியிருக்கீங்க. அப்போ ஆட்சி நடத்துகிற வழிமுறை உங்களுக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அனுபவஸ்தர்களை நீங்க ஆலோசனையை கேட்கணும். இந்த நிலையில பழிவாங்க நோக்கத்தோடு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி பார்த்தா திமுக அமைச்சரவையில் 33 பேர் 34 பேர் இருந்தாங்க. மண்ணு திமுக ஆட்சியில நான் பகிரங்கமா கேட்கிறேன், மணல் கொள்ளை நடக்கலையா? குவாரி கொள்ளை நடக்கலையா? எங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்க திராவிட கருத்தியலுக்கு திமுகவை ஆதரிச்சோம். இன்னைக்கு ஆதரிப்பு, என்னைக்கு ஆதரிப்பு? கருத்தியல் திமுக கிட்ட தான் இருக்கு. அதை ஊழல் செஞ்ச அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுக்கல, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா நீங்க செந்தில் பாலாஜி மட்டும் விரட்டுறதுக்கு காரணம் என்ன? மணல் மாபியாக்கள் திமுக ஆட்சியில் நடமாடலையா? ஏன் அந்த மணல் கையில் வச்சிருக்கக்கூடிய நீர்வளத்துறை அமைச்சர் மேல நடவடிக்கை ஏன் பாய மாட்டேன்றது? டாஸ்மாகோட மணல் தான் மோசம், குவாரி இதெல்லாம் நடக்கலையா? அப்போ நோக்கம் என்னன்னு கேட்டா, நீங்க பல முன்னாள் திமுக அமைச்சர்கிட்ட மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க கூட பணம் வாங்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அதுக்கு கட்டுப்படல, அவர் தீவிரமா செயல்படுறாரு. உங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது, அங்கேயே அவர் தீவிரமா செயல்படுவாரு. அதனால டாஸ்மாக் ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம். அதை விட இப்ப எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, டாஸ்மாக்ல பெரிய ஊழல் நடந்தது மாதிரி ஒரு பிரமையை பொதுமக்கள் மத்தியில உருவாக்கிட்டு டாஸ்மாக தனியாரோட போறீங்க. மீண்டும் தனியார் டாஸ்மாக் கடையை நடத்துறதுக்கு பெங்களூர் கர்நாடகா மாதிரி வீட்டுக்கு பார், பெங்களூர் போனீங்களாக்கு தெருவுக்கு 10 பார் இருக்கும். அது மாதிரி பார்களை ஓப்பன் பண்ணி நான் குடியை மதுவிலக்கை அமுல்படுத்துவோம் சொல்லிட்டு, இப்ப ஏற்கனவே நீங்க ஆட்சிக்கு மூடப்பட்ட கடைகள்லாம் திரும்ப திறக்கப்பட்டிருக்கு. தனியார் கடைகள் ஏராளமா திறக்கப்பட்டிருக்கு. நான் செந்தில் பாலாஜி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு சொல்லல.
நடவடிக்கை எடுங்க, தப்பு பண்ணி தான் எடுங்க, யார் வேணும்னாலும் எடுங்க. ஆனா குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நோக்கம் என்ன? 33 திமுக அமைச்சர்ல யார் மேல நடவடிக்கை பாஞ்சிருக்கு? லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவா வேலு மேல பாஞ்சிச்சு, பாயிர மாதிரி பாஞ்சிச்சு. அது கடைசிக்கு பார்த்தா செட்டில் ஆயிருச்சு. எங்களுக்கு கிடைக்கிற தகவல் செட்டில்டு. சிங்கப்பூர் மருத்துவமனையில வச்சு செட்டில் பண்ணதுக்கு முன்னாடி சும்மா லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு என்ன கைப்பற்றினீங்க? ஏவா வேலு வீட்டுல, ஏவா வேலு வீடு மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நீங்க தான் சொன்னீங்க ரோடே போடாம எடுத்துட்டாரு. நீங்க இப்ப ஏவா வேலை பத்தி பேச்சே காணாம என்ன நடந்திருக்கு? தாவேக்காக்கு ஏவா வேலுக்கு பகிரங்கமா கேட்கிறேன். நான் இப்படி பேசுறதுனால திமுக எதிரி கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் ஆதரிப்போம். ஏன்னு கேட்டா கருத்தில் ரீதியா இருக்கக்கூடிய அமைப்பு அதுதான். தளபதி ஸ்டாலின் வேறு, ஏவா வேலு. என் பார்வையில நான் ஏவா வேலு செய்த தப்புக்கெல்லாம் நியாயம் பேச முடியாது. மூர்த்தி யோக்கியமா நடந்தாரா? பத்திரப்பதிவுத்துறை யோக்கியமா நடந்துச்சா? ஏன் மூர்த்தி யோசித்துல அமைதியா இருக்கீங்க? 45 இடங்கள்ல மூர்த்தி கல்யாண மண்டபம் கட்டிருக்காரு, ரைடு பண்ணுங்க. 33 அமைச்சர்களை செந்தில் பாலாஜியை முட்ட அவர் 2 ஆண்டுகள் அமைச்சராகவே இல்லை. 2021 2026 2 வருஷம் 3 வருஷம் தான் இருந்தார். ஒன்றிய அரசு அவர் வேட்டையாடிச்சு. செயல்படுறாரு. கொங்கு மண்டல போயில திமுகவை கோட்டையா மாத்துறாரு. அவருக்குன்னு ஒரு கலை இருக்கு, ஒரு ஆற்றல் இருக்கு. அவரை விரட்டி அதான் பழிவாங்க நோக்கம். இப்போ முன்னாள் நாங்கள் ஊழல் செய்த அமைச்சருமெல்லாம் நடவடிக்கை எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர் வீட்டுக்கு ரைடு போயிருக்கு. அப்ப செந்தில் பாலாஜியை தவிர திமுக 33 அமைச்சர்களும் சரியான முறை நடந்தாங்களா? மணல் ஒழுக்கமான முறையில் மணல் உற்பத்தி நடந்துச்சா? மணல் பாபியா திமுக ஆட்சியில் இல்லையா? பத்திரப்பதிவுத்துறை வணிக வரித்துறை ஒழுங்கா நடந்துச்சா? நாங்களே பகிரங்கமா சொல்றோம் நடந்துச்சு. ஊழல் ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் அவங்க மேல நீங்க நடவடிக்கை பண்ணீங்க? இதெல்லாம் திரைமறைவுல பேசுறீங்க, பல கோடிகள் பேரம் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. தகவல் வருது. ஏவா வேலுகிட்ட ரைடுக்கு போய் முடியும்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. இப்போ வந்த உடனே அவர் மேல ஒரு 5 மணி நேரம் விசாரணைட்டீங்க. என்ன கைப்பற்றினீங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை நாட்டுக்கு சொல்லுங்க. வெள்ளை அறிக்கைன்னீங்கல்ல, ஏவா வேலு வீட்டுக்கு என்ன எடுத்தீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன வழக்கு பாய்ச்சிருக்கு அவர் மேல? அதனால செந்தில் பாலாஜி யார் மேலேயும் அநியாயமான முறையில் வழக்கு பாயக்கூடாது. யார் மேலேயும் தவறான முறையில் அரசியலுடைய மோட்டிவேஷன்ல வழக்கு பாயக்கூடாது. நான் ஏவாவில் கூட நீங்க தவறான முறையில் வழக்கு போட்டா ஏத்துக்கிற முடியாது. ஆனா அவர் நடந்திருக்கிறா நீங்க சொல்றீங்க. ஆனா அவரை பணிய வைக்கிறீங்க. அவரை பணிய வைக்கிறதுக்கு தான் வேலை அது. அவர் சட்டமன்றத்தில் பேசினாரு, மறுநாள் ரைடு போனீங்க, அவர் செட்டில் பண்ணிட்டாருன்னு தகவல் வருது. உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது, தகவல் வருது. ஆனால் தகவல் வந்தது மாதிரி தானே இருக்கு. அவரும் அமைதி ஆயிட்டாரு. வீரவேசமான பேச்சை காணா, பேட்டியை காணா. நீங்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை பாஞ்சது மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. அது மாதிரி நம்முடைய பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்காரு, நடவடிக்கை இல்லை. அப்ப நீங்க செந்தில் பாலாஜியை மட்டும் நீங்க பண்ற நோக்கத்தை உச்ச நீதிமன்றம் உணர்ந்துருச்சு. அதனாலதான் நேற்றுக்கு இங்க அவருடைய மனு ஹைகோர்ட்ல தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே உச்ச நீதிமன்றத்தை இரவோடு இரவாக அந்த மனுடைய காப்பியை கூட கொடுங்கன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்மிஸ் காப்பியை கேட்டது கூட, தள்ளுபடி செய்த அந்த நகல் கேட்டது கூட இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தான் இடைக்கால தடை வழங்கியிருக்கு. செந்தில் இதெல்லாம் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, ஜோசப் விஜய் என்ன நினைக்கிறாரு யாருமே பார்க்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி பத்திரிகை படிக்க மாட்டாங்களா? நாட்டில் நடக்குது தெரியாதா? தமிழ்நாட்டில் யாரை வேட்டையாடுறீங்க, எதுக்காக வேட்டையாடுறீங்கன்னு தெரியாதா? நீங்க விஜயபாஸ்கரை கட்சியில சேர்க்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பத்திரிகையில செய்தியா பார்க்க மாட்டாங்களா? ஊழல் பெறுவர் எம்ஆர் பாஸ்கரை சேர்க்கிறது, விஜயபாஸ்கரை சேர்க்கிறது பத்திரிகையில செய்தி வராதா? தமிழ்நாட்டில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாதா? இது எல்லாத்தையும் மக்கள் பேசுறாங்க. இப்ப நான் பேசுற செய்தியெல்லாம் நானா பேசுறேன், மக்கள் பேசுறான். இப்ப என்ன செந்தில் பாலாஜியை விரட்டி பணிய வைக்கலான்னு பாக்குறீங்க. அவர் பணிய மாட்டார். 2 ஆண்டு ஒருத்தர் சிறையில் இருந்து வந்ததுக்கு பின்னாடி, அமைச்சர் பதவியே பறிபோனதுக்கு பின்னாடி அவர் எதுக்கு நீ அவர் மேல என்ன வைரம் பாய்ந்த கட்டையா மாறிட்டார். அதனால எதற்கும் அஞ்ச மாட்டார். அவரை பொறுத்தவரை முன்ஜாமீன் கொடுத்துருக்கிறத வரவேற்பா. தப்பு இருந்தா நடவடிக்கை எடுங்க. ஊழல் யார் செய்திருந்தாலும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கின்றதா எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் குறிக்கோள், கொள்கை. லஞ்ச லாவணிய பேருவில் யாரை வேணாலும் தயவுதாட்சணம் எடுக்கணும்ல.
நீங்க லஞ்ச பேரம் பேசுறதாக தகவல் வருது. லஞ்ச பேரத்தில் ஈடுபட்டவர்களை லஞ்ச ஊழல் வழக்குவாதிகளை கட்சியில சேர்க்கிறீங்க. அப்படி நீங்க நேர்மையானவர், நீங்க ஊழல் ஒழிக்க வந்து உத்தமர் நாங்க எப்படி நம்ப முடியும்? அதுக்கு என்ன சான்று? 3 மாச காலத்துல நீங்க என்ன நடத்திட்டு இருக்கீங்க? ஊழல் செய்தவர்கள் மேல ஏன் நடவடிக்கை இல்லை? பாயல. கேள்வி அதுதான். ஊழல் செய்த ஊருக்கே பேசுறாங்களே, மக்களே பேசுறாங்களே. அப்ப அவங்க மேலாம் பாயாம திரைமறையில் அவங்ககிட்ட என்ன நடந்துகிட்டு இருக்கு? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு விசாரணை, ஃபார்மாலிட்டிக்கு ரைடு அப்படின்றது ஏத்துக்கிற முடியாதுல்ல. அதனால செந்தில் பாலாஜி ரைடின் மூலமாக அவரை மிரட்டுவது ஒரு பக்கம். அதனால டாஸ்மாக் ஒழுங்கா நடக்கல, டாஸ்மாக்ல பெரிய ஊழல் நடந்துக்குன்னு சொல்லிட்டு நீங்க தனியார்கிட்ட ஏழை விடுவதற்கு, தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மீண்டும் தனியாருக்கு ஏழை விடுவதற்கான ஒரு வேலைப்பாடுதான் செந்தில் பாலாஜி மேல இந்த நடவடிக்கை என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். நன்றி.